அஸ்ஸலாமு ஹாப்பி குட் டே. சப்பாத்திக்கு என்ன சைட் டிஷ் ரெடி பண்ணணும்னு தெரியலையா? 10 நிமிஷத்துல சூப்பர் டேஸ்டியான கேபேஜ் மசாலா ரெடி பண்ணிடலாம். இது சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி. ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நான் ஃபுல் கேபேஜ் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ அளவு. இந்த கேபேஜ் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பேனில் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 4 தக்காளி ஹாஃபாக கட் பண்ணி மேலே வச்சு கொஞ்சமாக தண்ணி போட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஹை டு மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்க. இப்போ இந்த அளவுக்கு லைட்டாக வெந்த அப்புறம் கொத்தமல்லி க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி தண்டு இருந்துச்சு, இதுவும் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். கேபேஜ் இந்த அளவுக்கு நல்லா வெந்த அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு டொமேட்டோல இருக்கிற ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒன்றும் பதியாக இதை மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு பிரிஞ்சியில் 2 சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் லவங்கம் பட்டை எல்லாத்திலும் ஒன்று சேர்த்துட்டு மிளகு 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கின அப்புறம் 1 ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து இதோட ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ கார்த்திக் இந்த மாதிரி மிளகாய் தூள், மஞ்சத்தூள், அதோட சீரகத்தூள், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 பாக்கெட் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்து இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வேக வச்ச கேபேஜ், டொமேட்டோ இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்க. இப்போ மசாலா இந்த அளவுக்கு ட்ரை ஆன அப்புறம் மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி தூவி இறக்கினா சூப்பர் டேஸ்டியான கேபேஜ் மசாலா ரெடி. இந்த மசாலா சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பரோட்டாவோட ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.